வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழக அரசியல் களத்தில் இரும்பு பெண்மணின்னு எல்லோரும் கூறக்கூடிய ஒரு நபர் தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. அவரை பற்றி அறியாத சில தகவல்கள் உங்களுக்காக. வேதா நிலையம் சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வாழ்ந்தார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. வேதா நிலையம் என்று பெயர் வைக்க காரணம் தன்னுடைய தாயார் சந்தியாவின் இயற்பெயர் வேதவள்ளி. அதன் நினைவாக வேதா நிலையம் என்று பெயர் வைத்திருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வாழ்க்கையில் எம்ஜிஆர் என்ற பெயர் தவிர்க்க முடியாத பெயராக மாறியது. எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்டத்தட்ட 28 படங்கள் மேல் நடித்துள்ளனர். எம்ஜிஆரின் வழிகாட்டுதலும் யோசனையும் ஜெயலலிதாவின் வெற்றிக்கு உதவியது. காவிரி தந்த கலைச்செல்வி சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி கொண்ட ஜெயலலிதா நாட்டிய நாடகங்களில் அதிகம் கவனம் செலுத்தி வந்தார். எம்ஜிஆர் ஆட்சியில் உலக தமிழ் மாநாடு நடந்தபோது காவிரி தந்த கலைச்செல்வி என்ற நாடகத்தை நடத்தியுள்ளார். அதுதான் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்விற்கு ஆரம்ப புள்ளியானது. அண்ணாயிசம் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தவே ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து வந்தார் எம்ஜிஆர். 80களில் அதிமுகவில் இணைந்த ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் கொடுத்த பரிசு புத்தகம். அது அதிமுகவின் கொள்கை விளக்கங்களை கூறும் அண்ணாயிசம் என்பதாகும். அதிமுகவின் உறுப்பினராக இருந்த ஜெயலலிதாவை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமித்தார் எம்ஜிஆர். பள்ளிகளில் இருக்கும் சத்துணவு மையங்களை ஆய்வு செய்வது, ஆலோசனை கொடுப்பது என்று அமைச்சர்களுக்கு சமமாக செயல்பட்டார் ஜெயலலிதா. ஜெயலலிதா என்ற பெயர் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெயராக இருக்கிறது. அவரை பற்றி அறியாத தகவல்கள் கேசிபி டிவியில் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.